ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் அம்மா கிட்ட இது மாதிரி சரி, நான் எனக்கு 10,000 பணம் போதுமா, 20,000 கேட்டிருந்தேன், 10,000 போதும் அப்படின்னு சொன்னேன். ஏன் எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏம்மா நேற்று கூட 20,000 எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இப்போ திடீர்னு முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா உங்கள் மாப்பிள்ளை தான் ஏதோ 10,000 நான் ரெடி பண்ணிட்டேன், 10,000 மட்டும் அத்தைகிட்ட வாங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னோடனே, என்னாச்சுமா ஏதாச்சும் உங்கள் அண்ணி ஏதாச்சும் சொன்னதுனால இப்படி இதாகிருக்கியா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நான் அண்ணி காசையாக வாங்க போகிறேன், நீங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு போனதுலேருந்து தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதனால் நான் அதெல்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது. இப்போ அண்ணன் கையை எதிர்பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னா சரி ஓகே, அண்ணங்கை எதிர்பார்க்குறாங்க, அதனால் இருக்கிறாங்க, அதனால் நம்ம கேட்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கலாம். நான் உன்ட்ட அடிக்கடி எதுவும் காசு கேட்குற ஆள் கிடையாது. ஏதாச்சும் முடியலை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன், அப்புறம் தான் உனக்கு கொடுத்துருவேன் ஒரு மாதத்தில். அப்படி இருக்கிறதுனால நான் வாங்கிட்டு கொடுக்கலன்னா தான் நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணணும். அதனால் ஒருத்தர் வாங்கிக்கிறது கொடுத்துக்கிறதெல்லாம் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிறது என்னம்மா அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான். ஆனால் அவங்க அண்ணி தான் என்னமோ அவள் புருஷன் சம்பாதிக்கிறத எடுத்து நான் கொடுக்குறது மாதிரி முகத்தை காட்டுறது பண்ணுறது. எனக்கு எதுவும் தெரியாமல் கிடையாதுமா, எல்லாமே தெரியுது. நான் அந்த பேர பிள்ளைங்களுக்காக தேவையில்லாமல் நம்மளால் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, அந்த பிள்ளைங்களோட இதாகிடுமே அப்படிங்கிறதுனால உடனே ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிடும். அந்த பிள்ளைங்களும் ஸ்கூல் போகாமல் பண்ணாமல் செய்யாமல் தேவையில்லாமல் இங்கேயும் அங்கேயும் உங்கள் அண்ணன் ஃபோன் அடிச்சுக்கிட்டு அவன் வெளியில் இருக்கிறவன், அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது, இந்த பொண்ணு பண்ணுறது அவனுக்கு தெரியுமா தெரியாது, அவன் வெளில இருக்கிறவன் பல மன உளைச்சலுக்கு இதாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அந்த பொண்ணு இது பண்ணுறதுக்கெல்லாம் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா அண்ணனுக்காக தான் நானும் பார்க்குறேன், இல்லைன்னா ஒரு முந்த நாளே நான் பணம் கேட்டப்பயே அவங்க என்னமோ இது பண்ணுற மாதிரி திரும்பவும் ஆரம்பிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி என்னமோ பிள்ளைங்களை பேசுகிற மாதிரி பேசுனாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் இல்லை, இருந்தாலுமே நான் அண்ணன் முகத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எதுவும் அண்ணனுக்கு நம்மளால் எதுவும் இது ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும்ல, எனக்கு அண்ணன் மேலே ரொம்ப பாசம் அதிகம் அப்படிங்கிறதுனால நான் அண்ணன் இது பண்ணுறதுனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான், அண்ணனுக்காக தாண்டி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரிவா நம்ம கோயிலுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி போனோம். கோயிலுக்கு கிளம்பி போகிறப்ப அம்மாவோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஆகுது அவங்கள பார்த்து, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அவங்க வெளியூர்லேயே போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் வந்திருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போன நேரத்தில் அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க, என்ன ரொம்ப இழைச்சி போயிட்டு ஜெயா, என்னாச்சு, பையன் ஃபாரினில் இருக்கான், அப்புறம் என்ன கவலை அப்படி இப்படின்னாங்க. பொண்ணையும் நல்ல இடத்துல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் மாப்பிள்ளைக்கு இப்போ ஒரு கொஞ்சம் வேலை பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் அவள் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னோன்னா, அதெல்லாம் சரியாயிடும், எல்லாம் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, உன் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க என்னென்னு கேட்டோன்னே, இது மாதிரி ஒருத்தன் தான் வெளிநாட்டில் இருக்கான், ஒருத்தன் இங்கே பேங்க்கில் வேலை பார்க்குறான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருமகள்கிட்டலாம் நான் இல்லை, நான் என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கேன், அதுங்கக்கிட்டேலாம் நம்மளால் இருக்க முடியாதுடி. ஏன் அப்படின்னா இந்த மருமக வீட்டுக்கு போனால் இந்த மருமக பேசுது, இது போனால் அது பேசுது, 2 பேருக்கும் குறையாயிடுது, அதனால் எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கே போயிட்டேன். என் தங்கச்சி மட்டும்தான், அவங்க பிள்ளைங்களாம் வெளிநாட்டிலேயே இருக்காங்க. அவள் இங்கே பிடிக்காம அந்த கிளைமேட்லாம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீடு எடுத்து அவள் இருக்கிறா. அப்படி இருக்கிறனால அவளும் நானும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்போயாச்சும் 2வது பையன் வீட்டுக்கு மட்டும் எப்போயாச்சும் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு போயிடுவேன். ஏன்னா மருமக வரலைன்னா கூட எதுவும் கேட்க மாட்டா, அதனால் நான் இங்கே போகிறது கிடையாது. இவனாச்சும் எப்போயாச்சும் ஃபோன் பண்ணுவான், அதனால் பிள்ளைங்கள பார்த்துட்டு போயிட்டு ஒரு 2 நாள் மட்டும் நாச்சும் இருந்துட்டு வருவேன், அதனால் வேறு வழி இல்லடி அப்படின்னோடனே, சரி விடு நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுறது, சரி வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வாயேன், தங்கச்சி எல்லாம் இருக்கா பார்த்து பேசிட்டு போகலான்னோன்னா, பக்கத்தில் தான் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம். போயிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணியோட அம்மா வந்திருந்தாங்க. சும்மாவே எங்கள் அண்ணிக்கு எதுவும் ஏதாச்சும் அவங்களுக்கு தெரியலனாலும் இவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ வேறு வந்திருக்காங்க, 1 மணி நேரம் ஆச்சு நாங்கள் போய், ஏதாச்சும் 1க்கு 2ஆக சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு முகம் மாறினுச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு ஏதோ இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சும்மா தான் வந்தேன் மாமி அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்கிறதுனால சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. சரி வாங்க சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னே, எப்போ ரேவதி வந்த நீ அப்படின்னு கேட்டாங்க என்ன. நான் 2 நாளாக ஆகுது அத்தை அப்படின்னாங்க. நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லோரும்
நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே, உங்கள் வீட்டுக்காருக்கு தான் ஒழுங்கா வேலை சரியில்லையாமே கேள்விப்பட்டேன்.